ஹாய் மக்களே, வெல்கம் டு உடுமலை கிச்சன். இன்றைக்கி நம்ம உடுமலை கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி பாசிப்பயிறு கடையல். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் பாசிப்பயிறு, 10-12 சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சமையல் விளக்கெண்ணெய், தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து ஒரு அரை பாகத்துக்கு வெந்து வரட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்திக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் அரை ஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டுங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போது 1 ஸ்பூன் மல்லி சேர்த்திக்கலாம். 4-5 வரமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை அது நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ அதை இந்த வெந்துட்டுருக்கிற பாசிப்பயிறு கூடயே நம்ம சேர்த்தி ஒரு கொதி வந்ததையுமே நல்லா மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ ஒரு மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பாசிப்பயிறு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.